Hi, welcome to holisticinvestment.in. LICMF Manufacturing Fund இந்தியாவோட growing manufacturing sector-ஓட potential focus பண்ற ஒரு fund. பட் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் இந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் LICMF மேனுஃபேக்சரிங் ஃபண்ட்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இது ஒரு NFOன்றதுனால 28 செப்டம்பர் 2024க்கு ஓப்பன் ஆகி 4th அக்டோபர் 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப், ஈக்விட்டி திமேட்டிக் கேட்டகரியில் பிலாங் பண்ணுற ஒரு ஃபண்ட். அண்ட் நிஃப்டி இந்தியா மேனுஃபேக்சரிங் TRI தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சுருக்காங்க. அண்ட் 90 டேஸ்க்குள்ளே ரிடீம் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1% எக்ஸிட் லோடாக சார்ஜ் பண்ணுவாங்க. பட் என்ட்ரி லோட் எதுவும் கிடையாது. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 5,000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மகேஷ் பேந்திரே அண்ட் மிஸ்டர் யோகேஷ் பட்டேல். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இந்த ஃபண்டில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான். எப்படின்னா, ப்ரிடாமினென்ட்லி மேனுஃபேக்சரிங் தீம் ஃபாலோ பண்ணுற ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கேபிட்டல் அப்ரிஷியேஷனை லாங் டேர்மில் ஜென்ரேட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணுன்றது தான் இவங்களோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஃபண்டை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றது தான் இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டோட ஒரு கீ அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் க்ரோத்துக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் தான். ஸோ இதில் வந்து LICMF மேனுஃபேக்சரிங் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோயிங் மேனுஃபேக்சரிங் செக்டாரோட ஒரு டைரக்ட் எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ இது வந்து அதுவும் நீங்கள் எஸ்பெஷலி இந்தியாவோட இந்த க்ரோயிங் மேனுஃபேக்சரிங் செக்டர் இந்த கம்மிங் இயர்ஸில் இன்னும் சிக்னிஃபிகண்ட்லி க்ரோ ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டட்லாம் இருக்குது. ஸோ ஏன்னா கவர்மெண்ட் வந்து மேக் இன் இந்தியான்ற ஒரு இனிஷியேட்டிவை ரொம்ப புஷ் பண்ணுறதுனால இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான வைட்டலான இண்டஸ்ட்ரீஸை டேப் பண்ணுது. ஸோ வந்து ஒரு எக்ஸ்போஷருக்கு டைரக்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இது இந்த செக்டார் ஸ்பெசிஃபிக் க்ரோத் பொட்டன்ஷியலுமே நம்மளுக்கு இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் தான். ஏன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு செக்டார். அது எஸ்பெஷலி இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படின்னு சொல்லும் போது, அண்ட் இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் கவர்மெண்ட் பாலிசி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ரீசிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால நிறைய பெனிஃபிட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அனதர் அட்வான்டேஜ் வந்து மேனுஃபேக்சரிங்லேயே டைவர்சிஃபிகேஷன் இருக்கிறது. லைக் இந்த செக்டார் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரை வந்து இந்த ஃபண்ட் ஃபோக்கஸ் பண்ணாலுமே இந்த ஃபண்ட் வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் டைவர்சிஃபையாக வச்சிருக்கு. லைக் ஆட்டோமொபைல், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், கெமிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸில் டைவர்சிஃபைடாக இவங்க போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கிறதுனால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் கொஞ்சம் மற்ற ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் செக்டார்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ்க்கான பொட்டன்ஷியல். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து நல்லா க்ரோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால இந்த ஃபண்ட் வந்து ஒரு ப்ராடர் மார்க்கெட் ஃபண்டோட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற சான்சஸ் இதுக்கு இருக்குது அண்ட் பொட்டன்ஷியல் இதுக்கு இருக்குது. அதனால தான் இன்வெஸ்டர் ஒரு லாங் டேர்ம் க்ரோத் பொட்டன்ஷியலை வந்து எதிர்பார்க்குறீங்க ஒரு இன்வெஸ்டராக அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செக்டார் ஃபோக்கஸ் ஃபண்ட் உங்களுக்கு மேபி ப்ராபப்ளி சூட்டபுளாக இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபண்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க். இது ஒரு செக்டாரல் ஃபண்டுன்றதுனால ஹெவிலி மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான் இது கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இது க்ரோத் கொடுத்தாலுமே அந்த ஏரியாவில் நம்மளுக்கு இது செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்குன்றதையும் இன்க்ரீஸ் தான் பண்ணி விடுது. ஏன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லை வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது இந்த செக்டார் மார்க்கெட்டில் அப்படின்னா நம்ம ஃபண்ட் ரிட்டர்ன்ஸும் சிக்னிஃபிகண்ட்லி இம்பேக்ட் ஆகிற நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹையர் வாலட்டாலிட்டி. இதுவுமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கனாலே ஹைலி வாலட்டைலாக தான் இருக்கும். எஸ்பெஷலி வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இருக்கிறதுனால, லைக் ரா மெட்டீரியல் ப்ரைஸ் ஹைக் ஆச்சுன்னா இல்லை கவர்மெண்ட் பாலிசிஸ், குளோபல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் செக்டரை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதனால் இந்த ஃபண்ட் வந்து மற்ற டைவர்சிஃபைட் ஃபண்டை விட ஷார்ப்பர் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் எக்ஸ்போஷர் டு அதர் செக்டார். ஸோ இந்த ஃபண்ட் வந்து சோல்லி மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மற்ற கீ செக்டார்ஸ் லைக் ஐடி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், FMCGலாம் வந்து இது ஃபோக்கஸ் பண்ணாததுனால, அது எஸ்பெஷலி இந்த செக்டார்ஸ் நான் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டவுன் டர்ன் பீரியட் ரொம்ப ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய செக்டார்ஸ். இதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்லேயே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு எக்கனாமிக் டவுன் டர்னில் ரொம்ப அதிக பாதிப்பு ஏற்பட இந்த ஃபண்ட்னால சான்சஸ் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ப்ராடர் மார்க்கெட்
ஃபண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராடாக மார்க்கெட் ஃபண்ட்ஸும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று மேஜர் இதோட ஒரு பொட்டன்ஷியல் ட்ராபேக்கே என்னென்னா, நீங்கள் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரோட ஒரு சைக்ளிக்கல் நேச்சரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் பார்த்திங்கன்னா ரொம்ப சைக்ளிக்கலாக இருக்கும். லைக் ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பென்ஷன் அந்த மாதிரி நடக்கிற பீரியட்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பட் வந்து இதே மார்க்கெட் டவுன் டவுன் இருக்க பீரியட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபண்டோட ஃப்ளக்சுவேஷன், அது எஸ்பெஷலி எக்கனாமிக் சைக்கிள்க்கு ஏற்ற மாதிரி இது ஃப்ளக்சுவேட் ஆகுது, இதோட பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் இந்த ஃபண்டில் இருக்கிற பொட்டன்ஷியல் ரிஸ்க். இது எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபண்டில் நம்ம அனலைஸ் பண்ணதுலேருந்து நம்மளோட ஃபைனல் டேக்அவே என்ன, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபண்ட் நம்மளோட அனலைசஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்தியாவோட க்ரோயிங் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் டேப் இன் பண்ணுறதுக்கான ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஃபண்ட் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுது. பட் அதே நேரத்தில் ஹை செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் அண்ட் வாலட்டாலிட்டியோட தான் இந்த ஃபண்ட் வருது. அதனால் இந்தியன் மேனுஃபேக்சரிங் செக்டார் மேலே உங்களுக்கு லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் இருக்குன்ற பிலீவ் ரொம்ப பண்ணுறீங்க, அண்ட் உங்களுக்கு ஹை ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்குன்னா இந்த ஃபண்டை ஒரு ஸ்ட்ராங்கர் அடிஷனாக நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலாம். பட் எப்போவுமே உங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் எல்லாமே கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு த இன்வெஸ்டர். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு த இன்வெஸ்டர். நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்குமா, உங்களோட யூனிக் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு இது சூட்டபிளாக இருக்குமான்னு பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இந்த ஃபண்ட் ஒரு திமேட்டிக் ஃபண்ட் அப்படின்றதுனால இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட் பற்றின நாலேஜ் இருக்கணும். ஏன்னா இப்போ ப்ரொஃபஷனல்கே சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைம் பண்ணுறதுன்றது ரொம்ப அன்பிரடிக்டபிள். மார்க்கெட் ஆல்ரெடி அன்பிரடிக்டபிள் அண்ட் இந்த திமேட்டிக் ஃபண்ட் எப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்றது இன்னும் அன்பிரடிக்டபிளான ஒரு விஷயம். ஒரு ப்ரொஃபஷனல்கே இது ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட சஃபிஷியண்ட்டாக நாலேஜ் இல்லை மார்க்கெட் பற்றி, நம்ம இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டருக்கு இந்த ஃபண்ட் வந்து அவ்வளோ சூட்டபிளாக இருக்காது. ப்ளஸ் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டாக இருக்குமே, உங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க இஷ்டம் இல்லை, நீங்கள் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு டாலரன்ஸ் இல்லைனாலுமே இந்த ஃபண்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் அப்போது உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஃபண்ட் ஒரு என்எஃப்ஓன்றதுனால இனிமேல் தான் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்து இது எப்படி ட்ராக் ரெக்கார்டை பில்ட் பண்ண போதுன்னே நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு கணக்கு தெரியாது. பட் இதே எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ட்ராக் ரெக்கார்டோட ஒரு 7 to 10 years கம்ப்ளீட் ஆகியிருக்க ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்க ஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் சைக்கிளும் அது கம்ப்ளீட் ஆகியிருக்கும். அது ஹைஸ் அண்ட் லோஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும் அதில். பட் இதில் பிளைண்ட் ரிஸ்க் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னே தெரியாததுனால. ஸோ நீங்கள் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓக்கு பதிலாக. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இது உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் உங்கள் மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃபண்டை கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்எஃப்ஓ இனிமேல் தான் இதோட ட்ராக் ரெக்கார்ட் பில்ட் பண்ண போது நம்மளுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னே தெரியாததுனால சப்போஸ் இந்த டீம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு இல்லை இந்த ஃபண்ட் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிட்டர்ன்ஸையும் இது பாதிக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் இது ஹிண்ட்ரன்ஸாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து எப்போ என்டர் அண்ட் எக்ஸிட் ஆகணும்னு தெரியாதுன்னா கூட அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை ரிசர்ச் பண்ண டைம் இல்லைன்றப்போ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபைனலி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கிறதுக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு மார்க்கெட்டை டைம் பண்ணவோ இல்லை வந்து ரிசர்ச் பண்ணவோ டைம் இல்லை, நாலேஜ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க எந்த ஃபண்ட் இருந்தாலுமே அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, ஓவர்லேப் ரேஷியோ என்ன, அலோகேஷன் எவ்வளோ கொடுக்கணும்னு எல்லாமே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு அலைன் ஆகுதான்னு பார்த்து உங்களுக்கான ஒரு யூனிக் ஃபினான்ஷியல் பிளான் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. இது உங்களுக்கு லாங் டேர்மில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக இருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.